வாழ்த்துக்கள்மா, நல்லா இருப்பீங்கம்மா. தீர்க்க சுமங்கலியா, தீர்க்க ஆயுளோட ஆரோக்கியமா நல்லா இருப்பீங்கம்மா. வணக்கம் குருஜி. நல்லா இருப்பீங்கம்மா. துலா லக்னம், பூராட நட்சத்திரம், தனுசு ராசியா? ஆமாங்க குருஜி. துலா லக்னம். இப்போ உங்களுக்கு நடந்துகிட்டு இருக்கிறது ராகுதிசை நடக்குது. ஆமாங்க குருஜி. பொதுவாகவே துலா லக்னத்திற்கு 6ஆம் இடத்தோடு சம்பந்தப்பட்ட குருபுக்திலாம் நல்லா இருக்காது. 2022 நீங்கள் நல்லா இல்லை. ஆமாங்க குருஜி. 2022 கடனோ நோயோ வம்போ வழக்கோ அசிங்கமோ கேவலமோ ஏதாவது ஒன்று உங்களை போட்டு ஒரு 3 வருஷமாக படுத்து எடுத்துக்கிட்டு இருக்கோம். சொன்ன எல்லாமே நடந்துட்டு இருக்குங்க குருஜி. ஆமாம், 2022 இந்த குருபுக்தியும் சனி புக்தியும் நல்லா இருக்காது. சனியும் சூரியனோட சேர்ந்த அவரும் 6ஆம் இடத்தோடு தான் தொடர்பு கொண்டிருக்கிறாரு. புதன் புக்தி உங்களுக்கு 2027 மார்ச்சில் ஆரம்பிக்குது. சரிங்க குருஜி. புதன் புக்தியில் இருந்து தான் உங்களுக்கு அப்படியே கொஞ்சம் படிப்படியாக நல்லதுகள் நடக்கும். புதன் புக்தி வரைக்கும் நல்லதே நடக்காது. ராகு திசையில் புதன் புக்திக்கு பிறகு விடிவு காலம் ஏற்படக்கூடிய ஜாதகம் 47 வயசுக்கு பிறகு நல்லா இருப்பீங்க. என்னம்மா கேட்கணும் குருஜி? அவர் எப்படி அவர் கூட சேர்ந்து இருப்பாங்களா குருஜி? இப்பெல்லாம் இல்லைம்மா. சரி, இப்பெல்லாம் இல்லை. ஒரு வருஷம் கம்ப்ளீட்டாக ஆகும். 2027 ஜனவரி மாதம், தை மாதம் இந்த மனமாற்றங்கள், உங்களுக்கு மனமாற்றமோ அவருக்கு மனமாற்றமோ, இப்போ நடந்த நிகழ்ச்சிகளுடைய ஒரு ரெமடி கசப்புணர்வெல்லாம் மறையிறதுக்கு அடுத்த தீபாவளி ஆகும். இப்போ தனியாக தான் இருக்கும் குருஜி. அடுத்த தீபாவளி ஆகும்மா. அடுத்த தீபாவளிக்கு பிறகு ஏதாவது ஒரு மாற்றங்கள் ஏற்பட்டு 2027 தான் சேர்ந்து வாழ்கிற மாதிரி இருக்கும். குருஜி, இப்போ அவர் எதுவுமே பண்ண மாட்டேங்கிறாருங்க. நான் என்னம்மா சொல்கிறது? எதுவுமே நல்லா இல்லையம்மா. ஒரு வருஷம் கிட்டத்தட்ட ஒரு 4-5 வருஷமாக கடந்து வந்துட்டீங்க. 47 வயசில் புதன் புக்தி தான் சுக்கரனுடைய வீட்டில் இருக்குது. புதன் புக்தி தான் 7ஆம் இடத்தோடு தொடர்பு கொண்டிருக்கு. மற்ற எல்லா புக்திகளும் ராகுதிசையில் குரு புக்தி சனி புக்தி எல்லாம் 6ஆம் இடத்தை தானே தொடர்பு கொள்ளுது. 6ஆம் இடத்தை தொடர்பு கொண்டால் நம்ம வாழ்க்கையில் என்னெல்லாம் நடக்கக்கூடாதுன்னு நினைப்போமோ அதெல்லாம் நடக்கும். குருஜி, அடுத்தது நாங்கள் வேற இடத்துக்கு மாறுங்களா குருஜி? வேலை அமைப்புகள், சாப்பாடு, துணிமணி இதில் எல்லாம் பெரிய கஷ்டங்கள் இருக்காதுமா. ஏதாவது ஒரு வகையில் அப்படியே போய்கிட்டு தான் இருக்கும். சொந்த வாழ்க்கை என்னம்மா? ஷேர் மார்க்கெட் ஆகுங்களா குருஜி? அதெல்லாம் இப்போதைக்கு செய்யாதீங்கம்மா. எல்லாமே நஷ்டமாகும்மா. 6ஆம் இடம் கடனை கொடுக்கக்கூடிய, அசிங்கம், எதிர்பார்ப்புகள் நிறைவேறாத தன்மையை கொடுக்கக்கூடிய ஒரு இடம். சம்பளம் வாங்கினீங்களா நியாயமான வகையில் அதாவது ஆசை காட்டி மோசம் பண்ணுறதும் இந்த 6ஆம் இடம் பாபத்துவம் தான். தயவுசெய்து வேண்டாம். புதன் புக்தியில் இருந்து ஓரளவுக்கு நல்லா இருக்கும். ராகு கூட உங்களுக்கு இயல்பாகத்தான் இருக்கிறார். வளர்பிறை சந்திரனுடைய வீட்டில் தான் இருக்கிறார். அவருக்கு பாவத் தொடர்புகள் எதுவும் இல்லை. ராகுதசை புதன் புக்தியிலிருந்து 47 வயசுலேருந்து சொந்த வாழ்க்கை, குடும்பம், கணவர், குழந்தைகள் இந்த விஷயத்துலேயும் வேலை தொழில் விஷயத்துலேயும் நல்லாயிருக்கும். அது வரைக்கும் ரிஸ்க் எடுக்காதீங்க. ஒரு வருஷத்துக்கு ஆயுள்லாம் நல்லா இருக்குமா. அதிலெல்லாம் ஒன்றும் குறைச்சல் இல்லை. 8ஆம் அதிபதி வலுவாக இருக்கிறார். 8ஆம் இடத்தை குருவாக இருக்கிறாரு. ஆயுள் காரகனும் 12ல் மறைஞ்சாலும் கூட சுபத்துவமாக தான் இருக்கிறார். ஆயுளுக்கெல்லாம் இப்போதைக்கு ஒன்றும் இல்லை. ஒரு 70 வயது வரைக்குமே இருப்பீங்க. சரியா குருஜி? நாங்கள் இப்போ இருக்கிற இடத்துல இருந்து வேற இடத்துக்கு மாறுவோம் குருஜி? இப்போ இல்லை. எப்போ குருஜி? இப்போ இல்லை. புதன் புக்தியில் தான் மாற்றம் வரும். சர வீட்டில் இருக்கக்கூடிய புதன் புக்தியில் 2027 ஏப்ரலுக்கு பிறகு மாற்றங்கள் வரும். வாழ்த்துக்கள்மா, நல்லா இருப்பீங்க. அழைத்ததற்கு நன்றிம்மா. வணக்கம் குருஜி. நேரம்